ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுடைய கண்ட்ரோல் பிசிபிக்கும் இந்த கண்ட்ரோல் பிசிபிக்கும் ரொம்ப பழைய காலம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. என்ன அப்படிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்க. ஷோ தி மியூசிக். ஆம்பிளிஃபையரோட அசம்பிளிங் வீடியோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக போட்டிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். ஓகேங்களா, அதாவது சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஆம்பிளிஃபையரில் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உன்கிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. எதா இருந்தாலும் பிராங்க். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஃப்ரண்ட்டில் பேனல் வச்சிட்டோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ஒரு விஷயம் சொல்கிறேன். 9 பின் சுவிட்ச் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சீல்டு வயர் போட்டிருக்கேன். கீழே ட்ரான்ஸ்ஃபார்மர் வரதுனால சீல்டு வயர் போட்டிருக்கேன். கீழே இருக்க மெக்கானிக்ஸ்லாம் எடுத்துட்டேன். எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஒரு சிலதெல்லாம் ஆல்டர் பண்ணிக்கிட்டேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த ஆம்பிளிஃபையரில் என்னென்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத காமிக்கிறேன். இப்போ இது யூஎஸ்பி போர்டு. இந்த யூஎஸ்பி போர்டுக்கு நான் லைன் என்னென்ன கனெக்ஷன் கொடுக்குறேன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு ஷீல்டு வயரில் இந்த மாதிரி ஒரு பக்கம், அதாவது 2 வயர் எடுத்துக்கிட்டேன். ஒன்று வந்து யூஎஸ்பியோட ஆக்ஸ் கனெக்ஷனுக்கு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியோட அவுட் வயர். இது வந்து இப்போ நான் வந்து ஸ்லீவ் போட்டு வச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் பிளாக் யூஎஸ்பியோட 5 வோல்ட் அண்ட் கிரவுண்டு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியோட சில்வரோட கிரவுண்ட் அடிக்கணும். விஷயம் பாருங்கள், காமிக்கிற அடிச்சு முடிச்சுட்டு சால்விங் அடிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் யூஎஸ்பி போர்டில் சால்விங் பண்ணிட்டேன். எஃப்எம்மோட ஆண்டனா வயர் ப்ளூ கலரு. இது வந்து ஆடியோ அவுட்டு. இது சுவிட்சுக்கு போகிற மாதிரி நான் ஃபஸ்ட்டே வெட்டி போட்டுருவேன் இந்த இடத்தாண்ட. அது மாதிரி இப்படி வந்து வளைஞ்சி இங்கே வந்து ஆக்ஸ் போகிற மாதிரி ஃபஸ்ட்டு அந்த சீல்டு வயர்லாம் அளவு பார்த்து எடுத்து கட் பண்ணிடுவேன். அது மாதிரி எஃப்எம் ஆண்டனா வயரும் தான். அது மாதிரி யூஎஸ்பிக்கான 5 வோல்ட்டு இந்த யூஎஸ்பி கிரவுண்ட். பாருங்க, நான் யூஎஸ்பி கிட்ட என்னென்ன வேலை செஞ்சிருக்கேன் அப்படின்றத இந்த கலர்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு செக்ஷனாக காமிக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆம்பிளிஃபையரில் யூஎஸ்பியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஏன் பார்த்தீங்கன்னா இது கீழே ஒரு பார்ட்டு இங்கே ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், அதுக்கு மேலே பவர் ஆம்ப் இருக்கும், இங்கே பிடி செக்ஷன் இருக்கும். அதனால் இங்கே ஒரு பிளேட் வரும். இந்த பிளேட்டை வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஒர்க் பார்க்க முடியாது, யூஎஸ்பி ஃபிட்டிங் பண்ண முடியாது. தெரியுங்களா? நீங்கள் கை விட்டுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இது மாதிரி போர்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல வரக்கூடிய கனெக்ஷன்லாம் ஒர்க் முடிச்சு வயரை தூக்கி இந்த இடத்துல வெளியே விடுவேன். அதுக்கப்புறமா மீதி வந்து இந்த பிளேட்டை போட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃபிட் பண்ணிவிட்டு ஒர்க்லாம் முடிச்சு மேலே என்ன வேலை செய்யணுன்றது ஸ்டெப் ஸ்டெப்பாக காமிக்கிறேன் நண்பர்களே. இப்போ நான் யூஎஸ்பி போர்டு ஃபிட்டிங் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே பேக் சைடு கனெக்ஷனை இது என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்படி எல்லாமே வலிச்சு அப்படியே ஓரமாக வச்சு கனெக்ஷனை இந்த சுவிட்ச் கிட்ட கொண்டு வந்து உங்களுக்கு என்னென்ன கனெக்ஷன்றதை காமிக்கிறேன். யூஎஸ்பி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு கேபிளும் உங்களுக்கு தெளிவிடமாக இங்கே கலர்ஸ் கொடுத்துருக்கேன். எஃப்எம் ஆண்டனா வயர் ப்ளூ கலரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸோட இன்புட்டு, இது ஆடியோ அவுட்புட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியோட சில்வர் கிரவுண்டு. இப்போ பாருங்கள், யூஎஸ்பியோட சில்வர் கிரவுண்டு. இப்போ யூஎஸ்பி கேபிள் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம சுவிட்சுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றதை சொல்லிடுறேன். இந்த இடத்துல கிளியராக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வயர் எஃப்எம் ஆண்டனா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸோட இன்புட். இது வந்து டேரெக்டாக டிவிடி பின்னுக்கு போயிருந்த ஆக்ஸோட இன்புட். இது வந்து யூஎஸ்பியோட அவுட்புட். இது வந்து சுவிட்சோட மேல் பின்னுக்கு போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியோட வோல்ட். இது வந்து சில்வர் கிரவுண்டு, யூஎஸ்பியோட 5 வோல்ட் கிரவுண்டு ப்ளஸ் வோல்ட். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், இந்த ஒரு கேபிளுக்கான ரீசன் சொல்கிறேன். ஒரு கேபிள் வந்து ரெட் கேபிள் மட்டும் ப்ளஸ் வோல்ட் மட்டும் கட் ஆஃப் பண்ணிட்டேன். இதை சுவிட்சில் எங்கே கொடுக்கணுன்றதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நான் அந்த சுவிட்சில் என்ன சொல்லிடுறேன் உங்களுக்கு. 9 பின் சுவிட்சில் கீழே உள்ள ஒரு பின்னை விட்டுட்டேன், ஒரு சைடு எடுத்துக்கிட்டேன். மீதி 6 பின் இருக்குது. இதுதான் நம்ம ஆடியோ கொடுக்க போகிறோம். இதில் 5 வோல்ட் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். அதாவது வரக்கூடிய நம்மளுக்கு போர்டிலேருந்து 5 வோல்ட் வரக்கூடிய சுவிட்சோட சென்டர் பின்னில் கொடுத்துருக்கேன். இங்கிருந்து யூஎஸ்பி போகக்கூடிய லைன் வந்து சுவிட்சோட மேல் பின்னில் கொடுத்துருக்கேன். இப்போ சுவிட்சோட டேக்கல் கீழே இருக்கும்போது யூஎஸ்பி கனெக்ட் ஆகிடும். இங்கே வந்து நம்ம யூஎஸ்பியோட இன்புட் அடிக்கணும். அதாவது யூஎஸ்பியிலேருந்து அவுட் வரதை இங்கே கொடுக்கணும். நம்ம சுவிட்சோட மேல் பின்னில் கொடுக்கணும், இந்த மேல் பின்னில் கொடுக்கணும். இந்த சுவிட்சோட சென்டர் பின் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு டேரெக்டாக நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய அவுட் லைனில் கொடுக்கணும். அதையும் சொல்லிடுறேன் எப்படி கொடுக்கணுன்றதை. இது வந்து கீழே இருக்க 2 பின் வந்து கீழே டிவிடியோட ஆக்ஸ் 2ல கொடுக்கணும். இந்த சுவிட்ச் மேலே தூக்கி விட்டால் கீழே கனெக்ட் ஆகிடும், கீழே அமைக்க விட்டால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே கனெக்ட் ஆகிடும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுவிட்சோட சென்டர் பின் தான் என்றைக்குமே அவுட் லைனு. மேலேயும் கீழேயும் கனெக்ட் பண்ணுறது மார்பிள் ஆகுது. மேலே கனெக்ட் பண்ணுமா, கீழே கனெக்ட் பண்ணுறது செப்பரேட். சென்டர் பண்ணி என்றைக்குமே கனெக்டிவ்லேயே இருக்கும் உங்களுக்கு. நான் 5 வோல்ட் வந்து சால்ட் அடிச்சிட்டேன். இப்போ இதுக்கு அடுத்து ஆடியோ லைன் அடிக்க போகிறேன். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்கு சால்ட் அடிச்சிருக்கேன். இந்த சுவிட்சோட ஹம்மிங் கை கிட்ட கொண்டு போகணும், ஹம் வர அளவுக்கு. இப்போ உங்களுக்கு இதுதான் யூஎஸ்பியிலேருந்து வரக்கூடிய ஆடியோ அவுட்டு. இதை மேல் பின்னில் கொடுக்க போகிறேன். அதுக்கடுத்து இது டிவிடியோட இன்புட் சாக்கெட் ஆக்ஸ் 2க்கு போகிறது. இதை வந்து கீழ் பின்னில் கொடுக்க போகிறேன். இந்த பிட்டு வயர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவுட் லைன், இங்கே வந்து பிடி செக்ஷன் வந்து ஆம்பிளிஃபையருக்கு போகக்கூடிய லைன் இதுதான் நண்பர்களே. ஓகேங்களா? இப்போ யூஎஸ்பியிலேருந்து வரக்கூடிய ஆக்ஸ் வயர் ஒரு சில்வர் வயர் டேரெக்டாக பேக்ஸோட ஆக்ஸ் 1க்கு போயிடுது. இது வந்து எஃப்எம் ஆண்டனா வயர். இப்போ நான் சால்ட் அடிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்ஸ் 2வோட இன்புட் இது பின்னாடி பேக்கில் வர வயர். இதை வந்து கீழ் வட்டமாக கொடுத்துட்டு நான் இந்த ஸ்லீவையும் தள்ளி விட்டேன் நண்பர்களே. இப்போ அதுக்கடுத்து அவுட் லைன், இந்த சுவிட்ச் அவுட் லைன் அடிக்க போகிறோம். நம்ம அவுட் லைன், சுவிட்சோட அவுட் லைன் இங்கே வால்யூம் கண்ட்ரோலுக்கு போகிற லைனை அடிச்சிட்டோம். இப்போ இங்கேருந்து வால்யூம் கண்ட்ரோலேருந்து பெஸ்ட் போர்டுக்கு போய் அதுக்கப்புறம் பவர் ஆம்பிளிஃபையருக்கு போயிடும் நண்பர்களே. இப்போ இந்த 5 வோல்ட் மட்டும் நம்ம கீழே, அதாவது கீழே தூக்கி விடும்போது
கனெக்ட் ஆகும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின் எம்டியாக இருக்கும் பாருங்க. ஓகேங்களா, கீழே கனெக்ட் ஆகும். அப்போ நம்ம ஆக்ஸ் 2 ஒர்க் ஆகும். மேலே கனெக்ட் பண்ணும்போது இப்போ யூஎஸ்பியோட இந்த அவுட் லைன் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ மேல் பின்னில் அடிச்சிடணும். இப்போ இது வந்து யூஎஸ்பியில் வரக்கூடிய அவுட் லைனை. இப்போ இதை வந்து நான் இங்கே மேல் வாக்கத்தில் அடித்தோடனே 5 வோல்ட்டும் கனெக்ட் ஆயிரும், இங்கே ஆடியோவும் கனெக்ட் ஆயிரும். அப்படின்னும் போது இதில் ஒர்க் ஆகும். இப்போ இந்த யூஎஸ்பியோட கனெக்டிங்கில் இருக்கும்போது யூஎஸ்பியில் ஆக்ஸ் வைக்கும்போது அப்படியே மல்டிபிள் ஆகி இப்படி ரிவர்ஸ் வந்து ஆக்ஸ் 1 ஒர்க் ஆகும். நண்பர்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்ஸ் 2 எப்படி ஆக்ஸ் 1 அப்படின்றது. இது வந்து யூஎஸ்பி ஆஃப் பண்ணணும்னு நினச்சா நம்ம சுவிட்சில் கொடுத்துக்கலாம். யூஎஸ்பி ஆஃப் ஆக வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் இப்படி கொடுக்க தேவை. இது ஒன்றும் புரியும்படி உங்களுக்கு சொல்ல போனால் ஆக்சுவலி நீங்கள் இந்த மாதிரி ஒரு 9 பின் சுவிட்ச் எடுத்துட்டிங்கன்னா இப்போ யூஎஸ்பியில் நீங்கள் எந்த பக்கம் கொடுக்குறீங்களோ அந்த பக்கம் யூஎஸ்பிக்கு போகக்கூடிய வயர் அடிச்சிடணும். அங்கே போர்டிலிருந்து வரக்கூடிய ரெகுலேட்டர்லேருந்து வரக்கூடிய 5 வோல்ட் சுவிட்சோட சென்டர் பின்னில் கொடுக்கணும். நண்பர்கள் அவ்வளோதான் நண்பர்கள். இப்போ நீங்கள் யூஎஸ்பியோட ஆடியோவை மேலே கொடுப்பீங்க. மேலே கொடுக்கும்போது இந்த 5 வோல்ட்டையும் மேலே தான் கொடுக்கும். இது யூஎஸ்பி போகக்கூடிய லைன் பாருங்கள். இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஒரு கிரவுண்ட் ஒரு வயர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ். நம்ம அப்படி பண்ணிக்க வேண்டியதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேயுமே நான் அப்படி தான் அடிச்சிருக்க லைன் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆடியோ சிக்னல் வயர்லாம் அடிச்சிட்டோம். எதை எங்கே கொடுக்கணுமோ கொடுத்துட்டோம். ஸ்லீவும் இதுக்கு போட்டு பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ ஒவ்வொரு ஆடியோ சிக்னலோட கிரவுண்டை கொண்டு போயிட்டு இப்போ 3, அதாவது டிவிடி சாக்கெட்லேருந்து வரக்கூடிய கிரவுண்டு, யூஎஸ்பிலேருந்து வரக்கூடிய கிரவுண்டு, வால்யூம் கண்ட்ரோலேருந்து வரக்கூடிய ஒரு கிரவுண்டு. இது 3 கிரவுண்டு நண்பர்களே. இந்த 3 கிரவுண்டையும் சுவிட்சோட இந்த மாதிரி சைடு வாக்கில் சில்வர் அடிக்கணும். ரொம்ப நேரம் சால்ரிங் வச்சு அமைக்க பிடிச்சிருந்தீங்கன்னா சுவிட்ச் வீணாயிரும். லைட்டாக அழகாக அக்யூட்டாக சால்ரிங் பண்ணுங்கள். இப்படி அடிச்சிட வேண்டியதான் சைடில் நண்பர்களே. அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் சுவிட்சோட செலக்டர் லைனிங் முடிஞ்சது. கிரவுண்டு எல்லாமே காமனாக பண்ணிட்டேன். இப்போ சிக்னலோட லைனும் பண்ணிட்டேன், 5 வோல்ட் லைனும் பண்ணிட்டேன். இப்போ இது ஜி கிரவுண்டு மைனஸ் யூஎஸ்பி கொடுக்கூடியது எஃப்எம் ஆண்டனா. இப்போ இதை கொண்டு வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துறோம். இதை கொண்டு போயிட்டு ஆக்சுவலி நீங்கள் பிடியில் கொடுப்போம். சில பேர் பிடியில் கொடுத்து பிடியோட அவுட் எடுத்து போய் கண்ட்ரோல் கொடுத்து அடிக்கிறவங்க இருப்பீங்க. நீங்கள் பிடியில் இன்புட்டில் கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அப்படியே பிடியோட அவுட் எடுத்து இந்த மாதிரி கண்ட்ரோலில் போட்டு கண்ட்ரோல் வந்து ஆம்பிள் கொடுத்துக்கலாம். ஆக்சுவலி இப்படியும் பண்ணலாம். சரிங்களா, 2 விதமாக பண்ணலாம். நம்மளுடைய மெத்தட் தான் நண்பர்களே. சரிங்களா, இது வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும்படி இருக்கணும் தான் அந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வைக்கிறேன். இப்போ இந்த 2 ஆக்ஸ் வந்துச்சு. ஒன்று சுவிட்சிலேருந்து வருது, ஒன்று யூஎஸ்பிலேருந்து வருது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 2 கேபிள் பேக் சைடு வந்துச்சு நம்மளுக்கு. இது கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. இது யூஎஸ்பிக்கான வேலைகள் முடிஞ்சது, செலக்டரோட வேலைகளும் முடிஞ்சது. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணியிருக்கான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை நம்ம கட் ஆஃப் பண்ண தேவை. ஏன்னா இது டேரெக்டாக நம்மளுக்கு போர்டு கிட்ட போகணும். இப்போ நம்ம டிரைவர் போர்டில் கொடுத்த வேண்டியது நம்ம ரெகுலேட்டர் போர்டில் இருக்கு, அது கொடுத்துட்டு நம்ம 12 வோல்ட் இன்புட் கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சது நம்மளே. அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு அடுத்த வேலை நம்ம பண்ணுறோம் அப்படின்றதை காமிக்கிறேன். முறையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். சுவிட்சோட சென்டர் பின்னு தான் பிடிக்கு போகக்கூடிய லைன். ஓகேங்களா, உங்களுக்கு புரியும் பட்சத்தில் சொல்கிறேன். எல்லாரும் அப்படி தான் கொடுப்பீங்க. இது பிடிக்கு போகக்கூடிய லைன் நண்பர்களே. இது யூஎஸ்பியோட லைனு, இது ஆக்ஸோட இன்புட் லைனு. இப்போ யூஎஸ்பியோட ஆக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பேக் சைடு போயிடுச்சு. அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃபிட் பண்ணியாச்சு. இது எல்லாமே வயர் கனெக்ஷன்லாம் கிளியராக இந்த யூஎஸ்பி பார்ட் எல்லாமே கீழ் வேலையை முடிச்சாச்சு. இப்போ இது எல்லாமே கொஞ்சம் வீக்காக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் சால்ட் அடிச்சுக்கும். இது எல்லாமே பழைய சால்ட்ரிங். இப்போ கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கருப்பு அடிச்சிருக்கிறதுனால 35 வாட் சால்ட்ரிங் மறுபடியும் ரீசால்ட்ரிங் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாகவே ரீசால்ட்ரிங் பண்ண போகிறோம். ஏன்னா அவங்க அப்படியே முறுக்கி விட்டு லைட்டாக சால்ட் அடிச்சிருக்காங்க. அது ஃபுல்லாக ரீசால்ட்ரிங் பண்ணிவிட்டு இதை ஃபுல் பிளாக் பண்ணிருப்போம். ஏசி கார்டும் விட்டாச்சு. சிலிண்டர் தான் இருக்கக்கூடிய லெதர் இல்லை. அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேப் போட்டு ஸ்லீவ் போட்டுருவோம். இதுக்கப்புறமா ப்ளூ இதை வந்து பேஸ்ட் பண்ணிடுவோம் நம்மளே. இந்த போர்டு கழுவியாச்சு. இப்போ இந்த வயர்லாம் நம்ம கழட்டிட்டு, இந்த பழைய வயர்லாம் கழட்டிட்டு நம்ம வந்து பின்னு போட்டிருக்கோம். ஆக்சுவலி இது வயர் சால்ட்ரிங் தான் அடிக்கிறதுக்கு. நம்ம அப்படியே கீழே அடிச்சோம்னா அந்த பேடு பிச்சுட்டு வந்துடும். நம்ம மேல் வாட்டமாக சால்ட் அடிக்கிறதுக்காக இந்த போர்டில் வந்து எல்லாமே பின்னு போட்டோம். க்ளீனிங் பண்ணியாச்சு. ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு நண்பர்களே. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா பேக் சைடு வந்து பவர் சப்ளை ட்ராக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குது. இந்த ட்ராக் காமிக்கிறேன் பாருங்கள். கிரவுண்டு வயரும் ப்ளஸ் டையோடுக்கு போகிற 2 லைனும் ரொம்ப கனெக்டிவிட்டியாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப ஹீட் ஆகி அது வெளியே வந்துருச்சு. இதுக்கு மட்டும் நம்ம ஒரு 4mm வயர் வந்து இங்கேருந்து நம்ம இங்கே சால்ட் லிங்க் பண்ண போகிறோம். லிங்க் பண்ணிவிட்டு போர்டை ஃபிட் பண்ண போகிறோம். சில கொடுத்துருக்காங்க பாருங்கள் 1வது பின்னு. இந்த 1வது பின்னிலேருந்து வரிசையில் நம்ம லைனாக சால்ட் அடிக்கணும். எல்லா இதுக்கிட்டையுமே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது 1வது பின் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இதுலேயுமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம எப்படி சால்ட் அடிக்கணுன்றதை. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த இடத்தாண்ட பவர் சப்ளைலாம் ஆல்டர் பண்ணிட்டோம். அது எப்படின்றத காமிக்கிறேன். இப்போ கீழே வந்து இந்த ட்ராக்கு ஒரு மாதிரி டிஃபால்ட்டாக இருந்ததுன்னா நம்ம கேபிள் அடிச்சிட்டோம். அந்த டிஃபால்ட்டாக இருந்ததுன்னா 4mm கேபிள் நம்ம இந்த இடத்தாண்ட சால்டர் பண்ணிட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாத்தையுமே சால்ட் அடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்தாண்ட 12 வோல்ட் லைனுக்கும் இந்த இடத்தாண்ட நல்லாவே ஆல்டர் பண்ணிட்டோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிங்கிள் சப்ளை ஒரு 12 வோல்ட் ஒரு லைன் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் கட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரீம் ஆம்போட இந்த ஸ்டிப்பை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிட்டோம். இது 12 வோல்ட் இன்புட் ஆகிட்டு அவுட்புட் 5 வோல்ட் இந்த பின்னுக்கு வரும். இந்த இடத்துல கிரவுண்டு காமன் பண்ணிட்டேன். இங்கேருந்து வரக்கூடிய கிரவுண்டு, அதாவது இங்கே வந்து வரதுக்குள்ளே லாஸ் ஆகிரும்னு சொல்லிட்டு இந்த கேபிள் மூலியமாக வர கிரவுண்டையும் இங்கே எடுத்து மறுபடியும் இங்கேருந்து இங்கே மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இது 2 பின்னும் கிரவுண்டு, அதாவது ஜி கிரவுண்டு, யூஎஸ்பியோட கிரவுண்டு, அதுக்கடுத்து இது. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது 5 வோல்ட்டும் இதில் வந்து நம்ம ஆல்டர் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை கொடுத்து 5 வோல்ட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்க போகிறோம். எல்லாமே கனெக்ஷன் தான் இருக்குது.
இந்த இடத்தாண்ட கொண்டு வந்து நம்ம யூஎஸ்பியோட அது 5 வோல்ட் கொண்டு வந்து விட்டுருக்கோம். இப்போ நம்ம என்னென்ன மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் ஆல்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இப்போ போர்டை எடுத்து இந்த இதுக்குள்ள வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பாயிண்ட் ஆஃப் லேயர் ஒரு சில விஷயம் நம்மளோட நண்பர்களுக்கு இன்னும் தெளிவாக புரியுற மாதிரி ஒரு கிரவுண்ட் கனெக்ஷன் சொல்கிறேன். பொதுவாகவே ஸ்பீக்கரோட அவுட்புட் டெர்மினலுக்கு கிரவுண்ட் காமனாக கொடுப்பீங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நல்லா கவனிங்க. இந்த மாதிரி ட்ராக் போகிறது தான் நம்மளுடைய அந்த கனெக்ஷன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த கிரவுண்ட் வந்து 2 ட்ராக்காக எடுத்து போயிருக்காங்க. இது எங்கே போகுதுன்னு பாருங்கள், அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நேராக போயிட்டு ஆக்சுவலி இங்கே ஒன்றா தான் ஆகுது. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டியோட இந்த இடத்தாண்ட இருக்குது. இப்போ இங்கேருந்தே நீங்கள் ஒவ்வொரு சிக்னலுக்கான அந்த கேபிளை வந்து தனித்தனியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத ஒரு பிசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஒரு லைன் இருக்குன்னா அதுக்கு எந்த பாயிண்ட் ஆஃப்லேருந்து எடுக்கிறோமோ, அதாவது ஒரு ஸ்பீக்கர் அவுட்புட்னா அங்கே ஒரு கிரவுண்ட் கொடுத்துருப்பாங்க போர்டில். அங்கிருந்து அந்த ஸ்பீக்கரோட அவுட்புட்டும் அதோட ஜி கிரவுண்டும் எடுத்துகிட்டு போய் அந்த கனெக்டில் கொடுக்கும். பொதுவாகவே நம்ம பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபயர்ஸ்லாம் அந்த மாதிரி தான் பண்ணுறோம். இந்த ப்ராப்ளம் சொல்லியிருப்பாங்க நிறைய நண்பர்கள். அதாவது சரவுண்ட் வைக்கும்போது சப்பு வேலை செய்து, சரவுண்ட் அதாவது லெஃப்ட் ரைட் வைக்கும்போது சப்பு வேலை செய்து, லெஃப்ட் ரைட் வேலை செய்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இந்த ஒரு ஸ்பீக்கர் அவுட்புட்டை இன்னொரு பவர் ஆம்பை தாண்டி தான் கடந்து தூக்கிட்டு போவீங்க அந்த லைனை. அப்படின்னும் போது அந்த ஆடியோட சிக்னல் லைனை அந்த மேல் பக்கமாக போர்டில் போகும்போது நம்மளுக்கு அந்த ஸ்பீக்கர் லைனுக்கு கிரவுண்ட் இல்லைன்னா ஆக்சுவலி கீழே இருக்கக்கூடிய பவர் ஆம்பு இழுத்துக்கும். இப்படி தான் நடக்கும் நண்பர்களே. அப்போ ஒரு ஸ்பீக்கர் லைன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தனித்தனியாக அதோட கிரவுண்ட் கனெக்ஷனை அந்த ஸ்டெப்பைலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு போங்கன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்கள், அந்த ஜம்பர் போட்டு இங்கே கொண்டு லிங்க் கொடுத்துருக்காங்க. தெரியுங்களா? இவ்வளோ நண்பர்களே. இப்போ கிரவுண்டு கனெக்ஷன் எப்படி எடுத்துருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து ஃப்ரண்ட் கனெக்ஷன், நம்ம பேஸ்டபிள் கனெக்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பவர் ஆம்பில் கொடுக்கக்கூடிய லைன்ஸு. ஆக்சுவலி இதில் ஸ்பீட் பேக் வந்துடுது. இங்கே வந்து செலக்டரோட லைனில் நம்ம கட் பண்ணி விட்டோம். இந்த அத்தனை கிரவுண்டு மட்டும் நம்ம எடுத்துருக்கோம். செலக்டரோட அத்தனை லைனுமே கட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ எங்கள் பிடியோட கண்ட்ரோலில் கொடுக்கக்கூடிய, அதாவது கண்ட்ரோலோட அவுட் பின், இங்கே வந்து இன் பின்னு, கண்ட்ரோலோட அவுட் பின் நண்பர்கள். சென்டரில் ஜி கிரவுண்டு, மீதி செலக்டர்லாம் அந்த சுவிட்செல்லாம் கட்டிட்டோம். தேவையில்லாத பின்னெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி விட்டு போகிற ட்ராக்கை இந்த இடத்துல நம்ம 5 வோல்ட் ஆல்டர் பண்ணிட்டோம். இப்போ கண்ட்ரோல்கிட்டே நம்ம இன்புட் அடிச்சுக்க போகிறோம். அது எப்படின்றத சொல்கிறேன். இப்போ இந்த போர்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். வியூ மீட்டருமே நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. இந்த இடத்தாண்ட ஹெட்ஃபோன் பின், ஸ்பீக்கர் லைனில் ஹெட்ஃபோன் பின் போட்டிருக்காங்க. அதையும் எப்படின்றத சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த கனெக்ஷன் ஃபுல்லாகவே டம்மி ஆயிடுச்சு. இது என்ன பண்ணிங்கன்னா உடஞ்சிருச்சு. அதனால் நம்ம வேறு ஒரு ஆக்ஸ் இது பண்ணிட்டோம். இங்கே கொண்டு அந்த வாக்ஸோட வயர் விட்டோம், எஃப்எம் ஆண்டர் வயர் விட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பியோட 5 வோல்ட் ஜி கிரவுண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூமோட இங்கே வரக்கூடியது வால்யூம் கண்ட்ரோலோட இன்புட் பின். இப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நண்பர்களே. லைன்லாம் எடுத்து விடாமல் அப்படியே நான் கைட்டு வச்சிட்டேன் ட்ரான்ஸ்ஃபார்மரோட. இப்போ இதில் 2 கனெக்ஷன் கட்டாக இருந்தது, அதை சால்ட் அடிச்சிட்டேன். சால்ட் அடிச்சு முடிச்சாச்சு. இந்த சாக்கையும் சொல்லியாச்சு. இப்போ ஸ்பீக்கர் லைன் பின் வந்து பார்த்திங்கன்னா அது மேட்ச் ஆகலை. ஆக்சுவலி வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. நம்மளுடைய பின்னோட அது பின்னு மாடல் சேம் தான். இந்த பிளேஸ்மெண்ட் சின்னதாக வந்து அதுக்கு வந்து இப்போ நம்ம 4mm வயர் முறுக்கி சால்ட் அடிச்சு ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சிருக்கோம். இது அப்படியே தூக்கி மேலே நம்ம ஈத்து வச்சு சால்ட் அடிக்க போகிறோம். அப்படியே அந்த பின்னாடி ஒட்டி சால்ட் அடிச்சிடும். இப்போ இங்கே வயர்லாம் அடிச்சாச்சு, நம்ம கிரவுண்ட் வயர் அடிச்சாச்சு. இப்போ இங்கே ஆடியோ இன்புட் சிக்னலை இந்த ட்ராக்கில் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சு இந்த இன்புட், அதாவது சென்டர் பாயிண்ட் கிரவுண்டு, இது ரெண்டும் இன்புட் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஸ்பீக்கரோட அவுட்புட்டில் ஹெட்ஃபோன் பின் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் போடுற மாதிரி மைக் பின் மாடலில். ஆக்சுவலி இப்போ வந்து மைக் பின் பிடிக்கிட்டாங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து வந்துடும். அங்கே ஹெட்ஃபோன் போட்டாங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்புட் கட் ஆஃப் ஆயிரும். இந்த மாதிரி இதில் போட்டுருக்காங்க. இப்போ நம்ம அதெல்லாம் சால்டிங் அடிச்சிட்டோம். வயர்லாம் எடுத்து சால்டிங் அடிச்சிட்டோம். அந்த எல்இடி பல்புக்கு எல்லாத்துக்குமே சாக் போட்டு சொல்லிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா டான்சிங் லைட்டோட சாக்கு எல்லாமே கிளியர் பண்ணிட்டு சால்ட் பண்ணி போட்டு ஒரு வியூ மீட் ஒரு சைடு ஒர்க் ஆகும் வந்து அதையுமே ஒர்க் பண்ண வச்சாச்சு. இப்போ மற்ற கனெக்ஷன் பார்த்திங்கன்னா அந்த 5 வோல்ட் கொடுக்கணும். 5 வோல்ட் வந்துருச்சான்னு செக் பண்ணிட்டு கொடுக்குறேன். இடத்துல பார்த்திங்கன்னா 5 வோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இந்த பக்கம் கிரவுண்டு, இது வந்து இந்த பக்கம் ப்ளஸ், இந்த பக்கம் சென்ட்ரல் கிரவுண்டு. இது நம்ம கொடுக்க போகிறோம். இது வந்து ஜி கிரவுண்டு. இது கொண்டு போய் நம்ம கண்ட்ரோலுக்கு இல்லை இங்கே கூட கொடுத்துக்கலாம். காம் கிரவுண்டு தான் இருந்தாலும் அங்கேருந்து நம்ம ஒரு சிக்னல் வயர் எடுத்துகிட்டு நம்மளுக்கு. இப்போ இது கண்ட்ரோலில் கொண்டு போய் கொடுத்து கண்ட்ரோல் அவுட் எடுத்து போய் நீங்கள் கொடுக்குறோம். அவ்வளோ நம்மளுக்கு. ஆக்சுவலி இது ஃபுல்லாக டம்மி. இந்த போர்டை நம்ம எடுத்துலான்னு பார்த்தா ஆக்சுவலி அதை எடுத்துட்டா அது வந்து இதாகிடும் சொல்லிட்டு டேமேஜ் ஆயிரும். அதனால் சொல்லிட்டு அப்படியே விட்டேன். அது மாதிரி ஒரு பக்கம் ஒரு ஓரமாக இருந்தால் போதும் சொல்லிட்டு மற்ற பார்ட்ஸ்லாம் கீழே இருந்தெல்லாம் எடுத்தாச்சு நம்மளுக்கு. ஆக்ஸ் கனெக்ஷனும் கீழே காமிக்கிறேன் பாருங்கள். ஏசி கார்டு வேலை முடிஞ்சுது. செட் ஆகிடுச்சு. சிக்னல் ஒர்க்லாம் பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய கண்ட்ரோல் பிசிபிக்கும் இந்த கண்ட்ரோல் பிசிபிக்கும் ரொம்ப பழைய காலத்து. ஓகேங்களா? அதாவது சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஆம்பிளிஃபயரில் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ பாருங்கள், இது மாதிரி நான் கொடுத்துருப்பேன் கண்ட்ரோலில். இங்கே பாருங்கள், ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பேன் ஆக்சுவலி இந்த இடத்துல. இது எதுக்காக அப்படின்றது எல்லாருக்குள்ளே டவுட் இருக்கலாம். நல்லா பாருங்கள். இது V1 மாடல் பிசிபி. அவுட்புட்டு ஜி கிரவுண்டு, இன்புட்டு ஜி கிரவுண்டு, இன்புட். இப்போ ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக புரியும் உங்களுக்கு. அதாவது இந்த கண்ட்ரோலோட இன்புட் எது, அவுட்புட் எது. அப்படியே பாருங்கள், ட்ராக்லையும் பாருங்கள் கிரவுண்டு எப்படி எடுத்துகிட்டு போயிருக்கேன் அப்படின்றது. கிரவுண்டு எங்கெங்கெல்லாம் ஃபாலோ ஆகுதுன்னு பாருங்கள். அப்படியே பாருங்கள், இந்த பிசிபிலையும் இவங்க கிரவுண்டு இந்த கண்ட்ரோல் பேலன்ஸ்க்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். இப்போ இந்த கண்ட்ரோல் வரதில்லை. இப்போ இந்த கண்ட்ரோல் எடுத்து இந்த பிசிபியில் போட முடியாது நண்பர்களே. இந்த கண்ட்ரோலோட பிளேஸ்மெண்ட் வேறு, இந்த கண்ட்ரோலோட பிளேஸ்மெண்ட் வேறு. அதே மாதிரி இந்த கண்ட்ரோலோட நெட்டும் வேறு, இந்த கண்ட்ரோலோட நெட்டும் வேறு நண்பர்களே. நான் இதே பிசிபியில் தான் நம்ம இந்த கண்ட்ரோலை போட்டுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இந்த கண்ட்ரோல் எடுத்து இந்த பிசிபியில் போட முடியல. பின்னும் வேறு நண்பர்களே. ரொம்ப பழைய மாடலு. இது கண்ட்ரோலோட சைஸே பெருசாக வருது. இதில் என்ன வேல்யூ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 100K யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த 100K யூஸ் பண்ண போகிறோம். இதனோட டீட்டெயில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். V1க்கும் V2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது. இப்போ
இங்கே பார்த்துட்டிங்கன்னா நம்ம சுவிட்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஆடியோ சிக்னல் ஆக்ஸு செலக்டர் கிளக்டர் எல்லாமே நம்ம கீழே முடிச்சிட்டோம். இது வரக்கூடிய ஆடியோ அவுட்டு இங்கே சுவிட்சிலையோ சரி நீங்கள் யூஎஸ்பிலையோ சரி எதில் மாற்றினாலும் இங்கே தான் வந்து சேரும். ஆக்சுவலி இது உங்களுக்கு புரியும் பற்றி சொன்னால் இது ஒரு பிடி போர்டோட இன்புட் லைன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி சில பேர் பிடி போர்டு இன்புட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவுட் எடுத்து இந்த இடத்துல சென்டரில் வால்யூம் கொண்டு வந்து பவர் ஆம்புக்கு எடுத்து போங்க. இப்போ இதை கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா வால்யூமோட இங்கே இன்புட்டில் கொடுக்கணும். இதனுடைய அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே கொடுக்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செலக்டர்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த செலக்டர்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்ட் பிடிக்கு போகிற மாதிரி அங்கே ட்ராக்லேயே லிங்க் பண்ணிட்டேன். இப்போ இதனுடைய வயரிங்லாம் புதுசாக போட்டேன், கிரவுண்டையும் புதுசாக போட்டேன். யூஎஸ்பி போர்டுக்கான 5 வோல்ட் லைனையுமே நான் அடிச்சிட்டேன். உங்களுக்கு நல்லா கிட்ட போய் காமிக்கிறேன். பின்னு கனெக்ட் பண்ணிட்டேன் நான். சரி நம்ம பிசிபியில் அடியில் ட்ராக்கில் இந்த வயரை சால்ட் அடிச்சோம்னா இதோட பழைய பிசிபி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ராக்கோட பேடு பிச்சிட்டு வந்துடும். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பின்னு போட்டு ஃபஸ்ட்டு சால்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கம்பியில் சால்ட் அடிச்சிக்கிறேன். ஏன் கேட்டிங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் நாள் லைஃப் வருன்றதுனால அந்த வேலையை செஞ்சிருக்கேன் நண்பர்களே. இந்த கண்ட்ரோல் லைன் அடிச்சுட்டு உங்களுக்கு இன்னும் விளக்கமாக சொல்கிறேன். வீடியோட இன்புட் கொடுத்துட்டேன். இன்புட் எடுத்து வந்து கண்ட்ரோலோட அவுட்புட்டில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? V1னா உங்களுக்கு V1ல என்ன ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலி இன்புட்லேருந்து ஒரு கிரவுண்ட் வரும். அந்த கிரவுண்டை கொண்டு வந்து நீங்கள் கண்ட்ரோலே பேரலாக அடிக்காமல் அங்கே கொடுத்துற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே இந்த கண்ட்ரோல் எல்லாமே காமன் ஆகிடுச்சு. இங்கே நம்மளுக்கு இந்த கிரவுண்டுமே கனெக்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இதுக்கு ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க. இந்த பிளேட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டை வந்து ஃபாலோ பண்ணுது நண்பர்களே. இப்போ இந்த டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டிஸ்க்கு ஃபஸ்ட்டு 2 பின் விட்டணும். கண்ட்ரோல் மேல் வாக்கமாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பின் விட்டணும். பாருங்கள் முன்னாடி உள்ள 2 பின்னுக்கு இது வந்து 2வது பின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து 3வது பின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நீங்கள் டிஸ்க் அடிச்சிக்கணும். அதே மாதிரி இந்த சைடு இதில் அது லெஃப்ட் இது ரைட் நண்பர்களே. ஆக்சுவலி அடிச்சுட்டு அப்படியே ஸ்டடியாக விட்டுருங்க. அதாவது கண்ட்ரோல் கே வேல்யூ மாறிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ட்ரிபிள் வந்து இருக்கும் நண்பர்களே. அதுக்காக தான் இந்த டிஸ்க்கு. இப்படி நீங்கள் கண்ட்ரோல் அடிச்சிக்கோங்க. உங்களுக்கு கிட்டக்க போய் காமிக்கிறேன். பாருங்கள் தெரியும் உங்களுக்கு தெளிவாக. அதாவது ட்ராக் நம்மளுக்கு எப்படி கனெக்ஷன் போட்டுருக்காங்க கண்ட்ரோல வால்யூம் கண்ட்ரோலில் நம்ம இந்த மாதிரி அடிக்கணும். இப்போ எல்லாம் கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆக்ஸோட லைன் மட்டும் அடிக்கணும். இந்த ஆக்ஸோட லைன் அடிச்சுட்டு உங்களுக்கு இதையும் காமிக்கிறேன். அதுக்கடுத்து பேக்கில் இருக்க பிளேட் ஃபிட் பண்ணணும். இது வந்து செப்பரேட்டாக ஃப்ரண்ட் கட்டிக்கலாம் பேக் கட்டிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. பாருங்கள் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இது செப்பரேட்டாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். உள்ள இன்டீரியல் வயரிங் பாருங்கள் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. உள்ள கீழே எவ்வளோ ஒரு க்ளீனாக இருக்குது பாருங்கள். எல்லாத்தையுமே ரீசர்வீஸ் பண்ணிடுச்சு. எப்படி இருந்தோம் இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. மோஸ்ட்லி இந்த மாதிரி பழைய ஆம்பிளிஃபையர் இருக்குது. நீங்கள் யூஎஸ்பி 5 வோல்ட் பக்கம் வோல்டேஜ் ஆர்டர் பண்ணும்போது நீங்கள் யூஎஸ்பி வோல்ட் கொடுக்காம அந்த இடத்தாண்ட மீட்டரில் செக் பண்ணிவிட்டு அவுட்புட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 5 வோல்ட் கொண்டு போய் கொடுங்க நண்பர்களே. நான் செக் பண்ணிட்டு தான் கொடுத்துருக்கேன். இப்போ இது யூஎஸ்பியோட சில்வர் வருது. நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு இதில் இருந்து வயரே இருந்துங்க. ஆக்சுவலி இந்த கிரவுண்ட் வந்து இந்த கெப்பாசிட்டி போர்டு மூலியமாக இந்த ஸ்க்ரூ மூலியமாக கனெக்டிங் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே கொடுக்க போகிறேன். கிரவுண்ட் ஆக்சுவலி நம்ம அங்கேருந்து எடுத்து அந்த வயர் இந்த கிரவுண்ட் வயர் இங்கே கொடுக்க போகிறோம் நெட்டில். அதே மாதிரி இந்த கண்ட்ரோல் வந்து ஒரு லைன் வயர் பார்த்து வச்சு 2 வயரும் இன்க்ளூட் பண்ணி இங்கே கொடுக்க போகிறேன். இந்த கிரவுண்ட் இப்போ வந்து ஃபுல் கிரவுண்டு காமனாக இருக்கும். ஆக்சுவலி இங்கே வயர் மூலியமாகவும் கிரவுண்ட் போகுது. இங்கே நம்மளுக்கு இந்த கேபினெட் மூலியமாகவும் கிரவுண்ட் கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுக்குறோம் நண்பர்களே. அதான் வேறு இல்லைங்க. இப்போ பேக் சைடு ஃபிட்டிங் பண்ணிவிட்டு இந்த ஆக்ஸ் கனெக்ஷன் கொடுத்துருவோம். இந்த கிரவுண்ட் கனெக்ஷன் கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து சாங்ஸ் போடுவோம். அது இல்லாமல் இந்த நாபு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாபோட மாடல் அந்த கண்ட்ரோலோட இது வேறு. இப்போ நம்ம போடக்கூடிய கண்ட்ரோலோட நாபோட இது வேறு. இப்போ இதை நம்ம ஆல்டர் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயம் செஞ்சு பார்ப்போம். நாபு போடுறதுக்கு ஏன்னா நாபெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாமான் இருக்கிற நாளில் போட்டு விளக்கி பலப்படம் ஆக்கிச்சு. அதாவது இந்த மாதிரி கருப்பாக இருந்த நாபை இந்த மாதிரி பலப்படம் ஆக்கிச்சு. சரி இந்த நாவையும் விளக்கணும். சரி இதை கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ள ஒரு நாபை வச்சு அதுக்கப்புறமா அதை மேலே போட போகிறோம். ஏன்னா இதோடைய லாக்கும் மேட்ச் ஆகுது. நம்ம கண்ட்ரோல் போட்டுட்டு அதுக்கு இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே சுரண்டி உடச்சி எடுத்துட்டு இதை வந்து அந்த கண்ட்ரோல் மேலே உள்ள வச்சு ஒட்ட போகிறோம். சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைனா நம்ம அக்ரிலிக் பேனல் வர நாபு தான் போட்டாங்க. இப்போ கீழே இருக்கும்போது யூஎஸ்பி மேலே இருக்கும்போது X2 யூஎஸ்பி ஆஃப் ஆயிரும். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன் என்ன நான் வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்றத. இதில் என்னென்னலாம் நான் ஆல்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த இடத்தாண்ட இந்த ஆக்ஸோட இன்புட் லைன் அந்த ட்ராக் இதோட கட் பண்ணி விட்டு அந்த இடத்துல நான் அந்த யூஎஸ்பி எக்ஸ்ட்ரீம் ஆம்போட பக்கம் வைக்கிறதுக்காக அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஒரு வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பிளேஸ்மெண்ட்டை அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் நம்மளே. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்பீக்கரோட இந்த லைன் எப்படி ஜம்ப் பண்ணியிருக்கோம் பாருங்கள். உங்களுக்கு அந்த பின்ஸ் மிஸ் ஆகிறது தெரியும். கிராஸ் பண்ணி சால்விங் பண்ணியிருப்பேன். இப்போ பேக் சைடு எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ பேக்கில் காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் கட் பண்ணி அந்த ஸ்பீக்கர் சாக்கெட்டை வெளியே தள்ளியிருக்கேன். அது மாதிரி ஆக்ஸோட இன்புட்டுக்கும் நான் தனியாக ஹோல்ட் பண்ணி புதுசாக நான் வந்து ஆக்ஸ் இன்புட் கொடுத்துருக்கேன். இது வந்து டேக்கல் ஸ்விட்சோட ஆக்ஸ், இது யூஎஸ்பியோட ஆக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நான் இது ஆல்ரெடி உடச்சிட்டு இருக்கு. இதை நான் எடுக்கலாம் அப்படி சும்மா விட்டுட்டேன். அதில் எதுவும் கை வைக்க கிடையாது. இப்போ நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாருங்கள். இது வந்து தனித்தனி கொடுத்து எஃப்எம் மேட்டர் வயர் கொடுத்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேபினட் கிரவுண்ட் கொடுத்தேன். இப்போ யூஎஸ்பியிலேருந்து ஒரு சில்வர் கிரவுண்ட் அந்த யூஎஸ்பி பேனல் மேலே இருந்து 10 வச்சு எடுத்து வந்திருப்பேன். அந்த கிரவுண்ட் வந்து இங்கே நான் கேபினெட்டில் கொடுக்க போகிறேன். அது எங்கேருந்து எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம வால்யூம் கண்ட்ரோலோட இதிலேருந்து ஒரு வயர் 10 வச்சு இங்கே எடுத்து வந்திருக்கோம். அதோட கிரவுண்ட் காமன் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த கெப்பாசிட்டி கிட்ட ஒரு ஸ்க்ரூ இருக்கு பாருங்கள். அந்த ஸ்க்ரூ மூலியமாக பாருங்கள் ஒரு வாஷர் போட்டு கீழே கிரவுண்ட் ஆகுது இந்த பிசிபி மூலியமாக. அதனால் கிரவுண்ட் வந்து இங்கே இந்த மாதிரி பண்ணுறேன். நிறைய நண்பர்களுக்கு கேபினெட்டில் ஷால்ட் அடிக்க முடியலன்னா இந்த மாதிரி வாஷர் மெலிஷ் வாஷர் எடுத்து நீங்கள் ஷால்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ போட்டு வாஷர் போட்டு டைட் வச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது தெரியும். அதாவது இந்த சுவிட்சிலேருந்து வரக்கூடிய ஆடியோ சிக்னலை கொண்டு வந்து கண்ட்ரோலில் இன்புட்டில் கொடுத்துறேன். இதிலிருந்து வரக்கூடிய அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே பிடியோட இன்புட்டில் கொடுத்துட்டேன். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த இடத்தாண்ட உங்களுக்கு என்ன பிஎஃப் வேணுமோ ஆல்டர் பண்ணிக்கலாம். 222 ஆரம்பித்து நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேல்யூ வேணும் ஒவ்வொரு வேல்யூக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்டு மாறிக்கிட்டே வரும் நண்பர்களே. அவ்வளோ நம்ம ஒர்க் முடிஞ்சிருச்சு. வீடியோக்கு போகலாம்.
எல்லா ஒர்க்குமே வயரிங்லாம் கொடுத்துட்டேன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த எனக்கு இந்த நாபு தான் கொஞ்சம் ரொம்ப பிரச்சனையாகவே இருந்தது. இது எப்படி ஆல்டர் பண்ணணும்னு யோசிச்சிருந்தேன். சால்ரிங் எடுத்து உள்ளே விட்டு அப்படியே ஹீட்டாக இருக்கும்போது தூக்கி கண்ட்ரோல் சொல்லிட்டேன். அதுவே ஆட்டோமேட்டிக்காக தவணை வந்துருச்சு. வேலையே முடிஞ்சிருச்சு. இப்போ லைட்டாக நான் வந்து எஸ்ஆர் பேஸ்ட் போட்டு லைட்டாக தான் போடுவோம், அதிகமாக போட மாட்டேன். கண்ட்ரோல் ஓகே ஆயிடுச்சு. இப்போ சவுண்டு வைக்கிறேன், கேட்டு பாருங்க. இப்போ இந்த வால்யூம் கண்ட்ரோலுக்கு நம்ம நாபு வந்து போட போகிறோம். இதுதான் கேட்டிங்கன்னா பழைய நாபுன்றதுனால நம்மளுக்கு உள்ளே போயிட்டு ஃப்ரீயாக வருது. ஆக்சுவலி அது கரெக்டாக தான் இருக்குது. இப்படி கை சின்ன குழந்தைங்க எடுத்தால் கூட வராமல் இருக்குது. வெளியே வராத இருக்கிறதுக்கு நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் பேஸ்ட் போடுவீங்க, இல்லை ஃபெவிக்விக் போடுவீங்க. ஆக்சுவலி இதெல்லாம் கண்ட்ரோலில் பயன்படுத்தக்கூடாது. என்ன கேட்டிங்கன்னா கண்ட்ரோலுக்குள்ள போயிட்டு வேலை கண்ட்ரோல் முடிஞ்சிடும். ஒரு திரும்ப அந்த வேலையை திருப்பி செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் இருக்கு இல்லைங்களா, இது மாதிரி பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது A4 ஷீட் விற்கிற இடத்துல அந்த நோட்டு இதெல்லாம் வைக்க பார்த்தீங்களா, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிறது கிடைக்கும். ஃபோட்டோ ஓட்டுறதுக்கு தனியாக கொடுப்பாங்க. இது வாங்கி வச்சுக்கோங்க. பேக் சைடில் இந்த இது காமிக்கிற பாருங்க. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு மூடி வைக்கலாம். பாருங்க கரெக்டாக அந்த இது வரைக்கும் முடிச்சிக்கலாம். உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகாது. கரெக்டாக நம்ம போட்டு மூடிட்டோம்னா அந்த ஹோல்ஸ் முடிக்கும். அந்த மாதிரி தான் இது கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம கரெக்டாக அதாவது கண்ட்ரோல் நாபில் போய்ட்டு வைக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், சரி கண்ட்ரோல் பின்னில் போய்ட்டு வச்சு போகிறீங்க. அப்படி வந்து கண்ட்ரோலில் ஒரு பக்கமாக ஒரு ட்ராப் விட்டு சொறி விட்டுங்க. ஏன்னா நாளைக்கு கழட்டும் போதும் கண்ட்ரோல் டேமேஜ் இல்லாத வரும். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோஸில் சொல்லும்போது வந்து எஸ்ஆர் பேஸ்ட் போடணும்னு சொல்லியிருப்பேன். அது மாதிரி பண்ணாதீங்க. நான் வந்து வீடியோஸில் கண்டினியூவாக வேலை செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வீடியோ போட்டதுனால நான் எஸ்ஆர்னு சொல்லிட்டேன். அதுக்காக தான் இந்த ஃபைனல் டச்சில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த நாபுக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிருந்தேன். கடைசியில் எனக்கு நாபு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வேலையை முடிச்சு மாட்டிட்டேன். நாபெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துருப்பிடிச்சு போயிருந்து. நல்லா அந்த சில்வர் நம்ம ஜாமான் வளர்க்குற அந்த நாளை போட்டு மறுக்கு தேய்ச்சோன்னே பல ஆயிடுச்சு. இப்போ நாபு நான் போட போகிறேன். அவ்வளோதான். அது திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே அது பிடிச்சிக்கும். பாருங்கள், எப்படி இருந்தோம் நான் இப்படி ஆகிவிட்டேன் என்று ஆகிவிட்டது. ஃபுல்லாகவே வாட்டர் சர்வீஸ் அடித்து கழுவி ரெடி பண்ணியாச்சு. இந்த ஃப்ரண்ட் ஓப்பன் ஆகும். ஒரு கேபினெட்லேருந்து ஃப்ரண்ட் பிளேட் அழுத்திட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பிளேட் தான் இது. எதுவுமே கிடையாது. இப்போ இதை பற்றி ஆடியோ டெஸ்ட் பதிவு இந்த வீடியோஸ் கீழே லிங்க் இருக்கும். தேவைப்படுறவங்க டச் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். போயிடாதீங்க. இந்த ஆம்ப்ளிஃபையரோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் சொல்லலை நண்பர்களே. இதுதாங்க டாட்டா சுவிட்ச் ஆக்ஸ் செலக்டர். இப்போ அந்த சுவிட்ச் கீழே இருக்கும்போது இந்த ஆம்ப்ளிஃபையரோட ஃபுல் ஃபங்க்ஷன் யூஎஸ்பியோட இந்த செலக்டரில் தான் இருக்கும். ப்ளூடூத் அண்ட் யூஎஸ்பி SD கார்டு ஆக்ஸ் 1 ஆக்ஸ் 2 இதில் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஆக்ஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கனெக்ட் ஆகும். இப்போ இந்த சுவிட்சை மேலே தூக்கி விட்டால் யூஎஸ்பி ஆஃப் ஆயிரும். ஆக்ஸ் 2 கனெக்ட் ஆயிரும். டேரக்ட் ஒரு இன்புட் தான் மல்டிபிள் ஆகும். இப்போ அந்த சுவிட்ச் கீழே இருக்கும்போது தான் உங்களுக்கு ப்ளூடூத் அண்ட் டோட்டலி SD கார்டு அதுக்கடுத்து ஆக்ஸ் 1 எல்லாமே ஒர்க் ஆகும். இப்போ இது வேல்யூமே இதில் இருக்கிறதா, இதில் எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இதில் வியூ மீட்டர் வந்து ஒர்க் ஆகாமல் இருந்து அதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அண்ட் பவர் இதுவுமே ஒர்க் ஆகாத இருந்து அதில் ரெடி பண்ணிட்டோம். மற்றதெல்லாம் இந்த இதில் இருக்கக்கூடிய சுவிட்சிங் டம்மி தான், எல்லாம் பிளாக் பண்ணியாச்சு. இப்போ பேக் சைடு பார்த்தலாம். இப்போ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியோட இன்புட் ஆக்ஸ், இது வந்து சுவிட்சோட ஆக்ஸ் இன்புட். ஓகேங்களா. இப்போ ஸ்பீக்கரோட அவுட்புட் டெர்மினல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா AC கார்டு இன்புட் பவர் சப்ளை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆம்ப்ளிஃபையரோட ஃபுல் டீடைல்ஸ் இவ்வளோ தான். இதில் வேறு எதுவும் கிடையாது. இன்டீரியல் ஒர்க்கு பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்காக முடிச்சிருக்கும். போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல. நம்ம உண்டு நம்ம சோட்னா பார்லிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இது சொன்னா நம்மள பைத்தியக்காரன். இங்க வரும் சீனோடு இடமே பத்திக்கும் அந்த மாதிரி சும்மா கிழி